அமெரிக்கா ஈரான் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய பல விஷயங்களை இன்னைக்கு விவாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல உலகம் வந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதாகவும் அவர்கள் காணாமல் போவதாகவும் செய்திகள் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்குது இதனுடைய பின்னணியில்? இல்லை, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரியான ஒரு செய்தி போடுறாங்க. எல்லா பத்திரிகையிலையும் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 3 நாட்கள் அந்த செய்தி 4 நாட்களாக பரபரப்பாக இருக்குது. இந்த செய்தியினுடைய துவக்கப்புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு சயின்டிஸ்ட் சூசைட் பண்ணி செத்துறாரு. அவர் பேர் டேவிட் விக்காக். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இவர் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 5,13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல். கிட்டத்தட்ட ஒரு 46-47 மில்லியன் வியூஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல். இவர் ரெகுலராக பேசுவார். இவர் ஹிஸ்ட்ரி சேனல்லையும் பேசுவார். ஹிஸ்ட்ரி சேனலில் இவர் எதை பற்றி பேசுவார் அப்படின்னா, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சியன்ட் ஏலியன் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக பேசுவார். அவரோட வீடியோ என்னால் இருக்குது. அவரோட யூடியூப் சேனல் இன்னும் லைவில் தான் இருக்குது. அவர் கடைசியாக போட்ட யூடியூப் போஸ்ட் இதெல்லாமே ஒரு சிக்கலுக்குரிய விஷயமா மாறிச்சு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு சயின்டிஸ்ட். அவர் தொடர்ச்சியாக வேற்று கிரகவாசிகள் குறித்து அதிகமாக ஆய்வு பண்ணக்கூடியவர். அதை மக்கள்கிட்ட அவர் பேசக்கூடியவர். தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களையும் ஒரு புதுமையான விஷயம். இதை நோக்கி ஒரு தேடுதல் உலகம் எங்கும் இருக்கு. சமீபத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தீவிரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அவர் நம்ம பீட் ஹெய்ட்ஸ் வார் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரிட்டையும் FBI-ட்டையும் நாங்கள் சில உத்தரவுகள் கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய நாசா சேகரித்து வைத்திருக்கக்கூடிய, இல்லை நாசாவினுடைய மட்டுமல்லாமல் மற்ற எல்லா லேப் ஆய்வுக்கூடங்களும் விஞ்ஞானிகளும் மொத்தமாக இந்த வேற்று கிரகவாசிகள் ஏலியன்ஸ் பற்றி சேகரித்து வச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலையும் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னாங்க. அது எப்பவுமே ஒரு பயங்கர சுவாரஸ்யமான ஒரு தகவல். எப்படி எபிஸ்டன் ஃபைல்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அது வெளியிட போகிறதாக ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அப்புறம் அது நின்றுச்சு. இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மடைமாற்றுவதற்காக இப்படி இருக்கலாம் வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தத்தில் மோசமான அடியை ட்ரம்ப் வாங்கியிருக்கிறார். ட்ரம்ப்பை போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அசிங்கமாக ட்ரம்ப்பை திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எதுக்கிட்ட ஈரானோட பிரச்சனை? உனக்கு ஏதாவது வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் செனட்டர்ஸ்லேருந்து உள்ள இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வரைக்கும், டெமோக்ராட்ஸாக இருக்கட்டும், ரிப்பப்ளிகன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உனக்கு எதுக்கு வேலை? இஸ்ரேலோட நீ எதுக்கு சண்டை போட்ட? ஈரானோட இஸ்ரேல் சொன்னால் நீ சண்டை போட்டுருவியா அப்படின்னு அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இவர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் ட்ரம்ப், நான் அந்த செய்தியெல்லாம் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 20ஆம் தேதி இந்த UFO அப்படின்னு சொல்லுவாங்க. UFO ரிசர்ச்னு சொல்லுவாங்க. UFOங்கிறது அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வானத்திலிருந்து ஒரு தட்டு பறந்து வந்துச்சு. ஆமாம், அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படிலாம் சொல்லலாம். இந்த வானத்துலேருந்து ஒரு தட்டு வந்துச்சு போச்சு இப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய சின்ன வயசுலேருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அது மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் இந்த இறந்து போகிறதுக்கு அவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த மர்மமான சூசைடுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிடுறாரு. டியர் ஃபேமிலி, I am not yet too sure if I am doing a show tomorrow. I have had some very intense stuff going on this weekend. இந்த வீக்கெண்டில் எனக்கு நிறையா பஞ்சாயத்து பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Either way I want you all to know how much I love and appreciate you அப்படிங்கிறதெல்லாம் குடும்பத்தை பற்றி போட்டு, அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம், always remember that the creator is within and we live in a loving universe. அதாவது நம்ம படைப்பாளி கிரியேட்டர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம ஒரு அழகான ஒரு யூனிவர்ஸில் ஒரு பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் போடுறாரு, பிளான்டு டு ஹோஸ்ட் எ லைவ் ஷோ. அதாவது யூடியூப் லைவ் நம்ம போடுவோம்ல, அந்த லைவ் ஷோ பண்ண போகிறதாக. எதை பற்றி அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை பற்றி ஒரு லைவ் போட போகிறதாக. அந்த போஸ்ட் எதை பற்றி அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் இயேசுநாதர் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டார் பார்த்தீங்களா, அதை பற்றி பேச போகிறதாக, ஒரு லைவ் பேச போகிறதாக ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காரு. அப்புறம் சூசைட் பண்ணி இறந்துறாரு. ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு நபர். அவர் பாடி கிடைச்சதா? அவர் பாடி கிடைச்சிருச்சு. சூசைடு தான் அவர் கிடைச்சிருச்சு. என்னன்னா வேற்று கிரகத்துக்கு ஏதாவது கிளம்பி போயிட்டாரா இது மாதிரியான சிக்கல் இருக்கு. இப்போ இவருடைய மரண செய்தி வருது பார்த்தீங்களா. இவருடைய மரண செய்தி வந்த உடனேயே த ஹவுஸ் ஆஃப் ஓவர்சீஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு அமெரிக்காவில். அந்த கமிட்டியினுடைய சேர்பர்சன் அவர் பேர் ஜேம்ஸ் கார்னர். அவர் ஃபாக்ஸ் சேனலுக்கு பல விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இறந்து போனவங்க நிறைய பேர் இது போன்ற, இப்போ நம்ம சொல்கிறது டேவிட் மாதிரி
பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அது குறித்து ஒரு டீட்டெயிலான ஆய்வு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசுகிறாங்க. அவங்க பேசுனதுக்கு பிறகு நாசாவினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி ஒரு ப்ரெஸ் ட்விட் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டு ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாசா இஸ் கோஆர்டினேட்டிங் அண்ட் கோஆப்ரேட்டிங் வித் த ரெலவெண்ட் ஏஜென்சி இன் ரிலேஷன் டு த மிஸ்ஸிங் சயின்டிஸ்ட். காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க சயின்டிஸ்ட். அப்போ நாசா ஒத்துக்குது ஒரு விஷயத்தை, சயின்டிஸ்ட் காணாமல் போயிருக்கிறான், எந்த ஏஜென்சி அதை புலனாய்வு செய்தாலும் அதனோடு ஒத்துழைப்பு நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அட் திஸ் டைம் நத்திங் ரிலேட்டட் டு நாசா இண்டிகேட்ஸ் அ நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட். அதாவது இது வந்து நாசாவுக்கு நேரடி தொடர்பு இல்லைனாலும் இந்த ஒரு தேச பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல், அதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. த ஏஜென்சி இஸ் கமிட்டட் டு டிரான்ஸ்பரன்சி. எங்களுடைய அமைப்பு எது, நாசா அப்படிங்கிற அமைப்பு வந்து நாங்கள் வந்து வெளிப்படைத்தன்மைக்கு ரெடியாக இருக்கோம். அதாவது ஏஜென்சி இஸ் கமிட்டட் டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் வில் ப்ரொவைட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அப்படின்னு போடுறாங்க. இல்லை, இவங்க தானே ஒரு அமைப்பை வந்து இதுக்கு இது பணியில் அமர்த்தணும், இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கணும். இப்போ என்ன நமக்கு இதில் சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா, இவங்க பேர் வந்து பெத்தன் ஸ்டீவ் அப்படிங்கக்கூடியவங்க தான் ப்ரெஸ் செக்ரட்டரி நாசாவுக்கு. அந்த அம்மா இப்படி சொல்லுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் சயின்டிஸ்ட் காணோம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏஜென்சி யாராவது வந்து புலனாய்வு பண்ணணும்னு சொல்கிறீங்க, உங்கள் சயின்டிஸ்ட்டுக்கு என்ன ஆச்சு? அவங்க ஒரு பட்டியல் சொல்கிறாங்க. அதில் பாதி பேர் சூசைடு, காணோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கொலை. இது எல்லாமே நடக்கும். கொலை, காணோம், சூசைடு, மூணுமே கான்ஸ்பிரசியாக இருக்குது. இது குறித்து நம்ம ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி லீவிட், அதாவது கெரன் லீவிட் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இன் லைட் ஆஃப் த ரீசன்ட் அண்ட் லெஜிட்டிமேட் கொஸ்டின் அபவுட் தீஸ் ட்ரபிளிங் கேஸ் and President Trump's commitment to the truth, the White House is actively working with all relevant agencies and the FBI is holistically review all of the cases together and identify any potential. முதல்ல 2 வரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஜெயலலிதாவை புகழ்கிற மாதிரி, குலவிளக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள் ட்ரம்ப் பேசி புகழ்ந்து ஒரு 2 வரி போட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த ஏஜென்சி வந்து இதை விசாரிக்குதோ அதை வந்து தீவிரப்படுத்துவோம், அதுக்கு வெள்ளை மாளிகை ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். வெள்ளை மாளிகை தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஜென்சியை ஏற்பாடு செய்யணும், அவங்க தான் முடிக்க விடணும். யாராவது செஞ்சா நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம்னா கள்ளம் இவன் தானே. வெள்ளை மாளிகையும் நான் ஒத்துழைப்பு தர்றேன் அப்படிங்குது. நாசா ஒத்துழைப்பு கொடு. நாளைக்கு FBI இதை புலனாய்வு பண்ணக்கூடிய அமைப்பு என்ன சொல்லும் அப்படின்னா, இவர்கள் கொலை குறித்து விசாரிப்பதற்கு நாங்களும் ஒத்துழைப்பு. அப்புறம் யார் தாண்டா விசாரிக்க போறீங்க? ஏஜென்சி வந்து விசாரிக்கும். இது ஏன் பரபரப்பா ஒரு முக்கியமான பேசுபொருளா மாறுது அப்படின்னா, அடுத்த மாசம் ஒரு படம், ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது. அதனோட பேர் வந்து ஸ்லீப்பிங் டாக். அந்த படத்தை வந்து எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மி கார்பெல். இந்த கார்பெல் வந்து ஒரு பத்திரிகையாளர் ப்ளஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஸ்பேஸ் லேப் ஒன்று இருக்கு. அதனுடைய பேர் வந்து லாஸ் அல்மோஸ் நேஷனல் லெபார்டரி. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா ராபர்ட் ஓப்பன்ஹைமர், வெடிகுண்டை கண்டுபிடித்தவர். அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஓப்பன்ஹைமர் குறித்து ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஆங்கிலத்தில் வந்துச்சு, நான் பார்த்தேன். பாதி புரியல அந்த படத்தில் நம்மளுக்கு. அதில் ஐன்ஸ்டைன்லாம் வர்றாரு அந்த படத்தில். அப்படியா? பாதிக்கு மேலே எனக்கு புரியல அந்த படத்தில். ஸோ இந்த ஓப்பன்ஹைமர் வந்து அவர் உருவாக்குனது. அவர் தான் அணுகுண்டை கண்டுபிடிக்கிறாரு. அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த நியூக்ளியர் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக பிரத்யோகமாக ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க, லேபை உருவாக்குறாங்க. அந்த லேப் தான் லாஸ் அல்மோஸ் நேஷனல் லேபரேட்டரி. இந்த லேபில் சைபர் செக்யூரிட்டியினுடைய சீஃபாக இருந்த ஒருத்தர். சைபர் செக்யூரிட்டி சீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரையும் வாட்ச் பண்ணக்கூடியவர், டெலிஃபோன்ஸை வாட்ச் பண்ணக்கூடியவர், எல்லாத்தையுமே அந்த டாக்குமெண்டேஷன்லாம் அவர் ஆக்சஸ் பண்ண முடியும். யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறத அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். என்ன ஆவணங்கள் எடுக்க முடியும், எந்த ஆவணங்களையும் யாரும் வந்து திருடக்கூடாது இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர். இவர் அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார். யாருன்னா இவருடைய மகன், அந்த சைபர் செக்யூரிட்டியினுடைய சீஃபுடைய மகன் சில ஆவணங்களை எடுத்து இந்த கார்மல் அப்படிங்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், அதுமாரி ஃபில்ம் மேக்கர், இந்த இயக்குனர்கிட்ட கொடுத்துருக்கிறதாகவும், அதன் அடிப்படையில் ஸ்லீப்பிங் டாக் குறித்து சில அந்த படத்தில் இந்த முக்கியமான விஷயங்கள் இதில் வந்து காமிக்க போகிறதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் வந்து வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து தகவல்களை நிறையா வெளியிட போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த லாஸ் ஆல்மோஸ் நேஷனல் லெபார்டரியில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து ஏற்கனவே கசிஞ்சிருக்கு, அதை எடுத்து ஒருத்தன் படமாக அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதில் திடீர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த UFO ரிசர்ச்சர்ஸ், UFOங்கிறது அன்ஐடெஃபைன்டு ஆப்ஜெக்ட் ரிசர்ச்சை வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் இவ்வளோ பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. இந்த ஓவர்சீஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் ஓவர்சைட் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இவங்கெல்லாம் காணாமல் போயிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் 2 காம்பினேஷன் இருக்குது. காணாமல் போனவங்களில் ஒன்று ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சம்மந்தமானவங்களாக இருக்காங்க, அதாவது விண்வெளி சார்ந்து ஆய்வு பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இல்லைனா நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது அணு ஆயுதம் சார்ந்து அணுசக்தி சார்ந்து ஆய்வு பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. அது ஒரு பெரிய பட்டியலே விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வில்லியம் நீல் மேக் அப்படின்னு ஒருத்தர் காணாமல் போயிருக்கார். அவர் வந்து ஆர்மியில் இருந்துட்டு இந்த ஆய்வுக்கூடங்களுக்குள்ளே வந்தவர், ரிட்டையர்டு ஜெனரலாக இருந்தவர். அவர் காணாமல் போயிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாசாவினுடைய ஏரோஸ்பேஸ் என்ஜினியர் மோனிகா ரிசா அப்படிங்கக்கூடியவங்க காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பிரிட் பேட்டர்ன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பேஸ் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடத்தில் வேலை பார்த்துருக்குறாங்க. கிளாசிஃபைடு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸில் முக்கியமாக இருந்தவங்க. கிளாசிஃபைடு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அரசுக்கு கூட தெரியாது. அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட துறைக்குள்ள மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கும், மேல் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது, மற்ற துறைகளுக்கு தெரியாத அளவுக்கான ஒரு முக்கியமான லேப் இது. இந்த லேப் வந்து ஒஹியோல் இருக்கு. இந்த லேப்ல இவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. 2 பேருமே வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அது குறித்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. இது இல்லாமல் ஒரு நியூனோ லிக்ரியோன்னு சொல்றாங்க அவங்க பேரு. இவங்க ஆஸ்ட்ரோபிசிஸ்ட். இவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், எதுக்குன்னா கெமிக்கல் பயாலஜியினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாங்க. கடந்த டிசம்பர் 15, 2025 கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கெமிக்கல் பயாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி தான். அவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இந்த ஒரு சயின்டிஸ்ட். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குளோய்டோ நெவிஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர், இவரது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். இவர் யார் அப்படின்னா, வேற கிரகங்களில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறது குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு நபர். இவருடைய மொத்த வாழ்க்கையும் இதை மையமாக வச்சு இதை தான் ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் கடந்த மார்ச் 17 போன மாதம் இவர் வந்து மர்மமான முறையில் வந்து காணாமலாக்க. இது எல்லாமே ஒரு மைய புள்ளிக்குள்ளால வர மாதிரி தெரியும். ரொம்ப சந்தேகமா இருக்கு நமக்கு. எல்லாமே விஞ்ஞானிகளாக. ஆமா, இதுல பாருங்க, இந்த மைக்கேல் டேவிட் ஹிக்காஸ்னு ஒருத்தங்க கடந்த ஜூலை 30, 2023 காணாமல் போனவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமெட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்டு சொல்லக்கூடிய விண்கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விண்கற்கள் குறித்து ஆய்வு பண்ணக்கூடியவங்க. அதுல குறிப்பாக பிளான்ட்ரி டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு சார்ந்த சில ப்ராஜெக்டில் வேலை பார்த்தவங்க. இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. காணாமல் போனவங்க ஒரு 12 பேர் வந்து. இப்போ இவ்வளவு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காணாமல் போனவங்களே நம்ம கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற பட்டியலில் தான் சேர்த்துக்கணும்னு சொல்லி நமக்கு தோணுது. அப்போது இது ஒரு அரச பயங்கரவாதமாகவே நடக்குதா, திட்டமிட்டு? தெரியல. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது நமக்கு. நீங்கள் வந்து சாகிறவங்க எல்லாருமே ஒன்று நியூக்ளியரில் இருக்காங்க, இல்லை வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செய்தி வந்த உடனேயே சீனாவிலையும் இது மாதிரி ஒரு 10-15 பேர் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் இது மாதிரி சயின்டிஸ்ட் தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்டாங்கன்னு ஒரு பட்டியலாம் வெளியிட்டாங்க. நமக்கு அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக யோசிக்க வேண்டியதில்லை. நான் இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சயின்டிஸ்ட் காணாமல், ஆமாம் உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே பதிவு பண்ணப்பட்ட செய்திகள், பத்திரிகையில் வந்த செய்திகள். நியூயார்க் டைம்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, செத்து போயிட்டான், ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கான், 50 வயசு 40 வயசு 35 வயசுல இருக்கும் கூட செத்து போயிருக்கான், 60 வயசுல இருக்கும் செத்து போயிருக்கான், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கான், சூசைட் பண்ணியிருக்கான். சூசைட் அப்படிங்கிறது ரொம்ப அப்நார்மலான ஒரு விஷயம். இப்போ இவர் வந்து டேவிட் வந்து 53 வயசு தான் ஆகுது. அவர் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, என்ன காரணமாக இருக்கும்? தினம் ஹிஸ்ட்ரி சேனல்லேருந்து வந்து பேசுகிறாரு. உலகத்தினுடைய மிக முக்கியமான ஏலியன்ஸை பற்றி பேசக்கூடிய நபராக இருக்கார். அப்போது ஏலியன்ஸை பற்றி ட்ரம்ப்பும் பேசுகிறாரு, ஏலியன்ஸை பற்றி முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரியும் வெளிவரப்போகுது, ஏலியன்ஸை பற்றி பேசக்கூடிய சயின்டிஸ்ட்டு காணாமல் போகிறாங்க. இது எல்லாமே இப்போ விவாத பொருளாக மாறுது. இது ஏன் இப்போ விவாத பொருளாக மாறுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு கூடிய இந்த யுத்தத்தை மடைமாற்றுவதற்காக பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சில நடந்துருக்கு. ஆனால் இவங்க செத்ததுக்கான, காணாமல் ஆக்கப்பட்டதுக்கான ஏன் ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்படவில்லை அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. முன்னால் இருக்க தானே செய்யுது. ஒன்று, ஒரு சயின்டிஸ்ட் செத்து போகிறாரு அப்படின்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக இத்தனை சயின்டிஸ்ட் வந்து பர்டிகுலர் துறை இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து அவங்க வந்து ஏதோ பெரிய வந்து நியூராலஜி சம்மந்தமான சயின்டிஸ்ட்டோ, இல்லை வந்து ஃபிசிக்ஸில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டோ, இல்லை கெமிக்கலில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் இல்லை. இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு வேறு துறைகள்லேருந்து வந்தாலும், ஃபிசிக்ஸ்லேருந்து வந்தாலும், கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்தாலும், பயாலஜிலேருந்து வந்தாலும், ஒன்று ஸ்பேஸில் தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறவனா இருக்கான், இல்லை ஸ்பேஸில் ஏலியன்ஸ் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளை பண்ணக்கூடியவனா இருக்கான், இல்லை அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி மூவ் ஆகுதுங்கிறது, இது ஏதோ ஒரு வகையில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சம்மந்தமான ஆட்களாகவே தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னால், இப்போ நீங்கள் வந்து நிலாவில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பயாலஜி தெரிஞ்ச ஒருத்தன்
அதுலேயும் குறிப்பாக வந்து நிலம் மண் சார்ந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோ சயின்டிஸ்ட் தான் அதை செய்ய முடியும். இப்போ இங்கே அந்த மண்ணை ஒருத்தர் எடுக்கிறான், இல்லை அங்கேருந்து ஆய்வு, இப்போ நிலாவுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு மண் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மண் அங்கே வச்சே ஆய்வு பண்ணப்படும். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ், இது ஒரு காம்பினேஷன் தான். எல்லாருமே பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவன் தான் காம்பைன் பண்ணுவான். அப்போ இது இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில் நாசா இல்லை நாசாவை ஒட்டி அஸ்ட்ரானமி சில லேபு இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆட்கள் காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. காணாமல் போகிறது ஒன்று, இன்னொன்று வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் அரசு எந்த விதமான முயற்சியை வந்து செய்யலை. ஆமாம், அதை வந்து இப்போ இவர் டேவிட் இறந்ததுக்கு பிறகு அந்த செய்தி வந்து பொது தளத்தில் வருது. இப்போ நீங்கள் நானும் ஏன் செய்தி பேசுகிறோம், இந்த செய்தியை எல்லா பத்திரிகைக்காரங்களும் எழுதுறாங்க, பத்திரிகையில் வர செய்தி வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அப்போது பத்திரிகையிலேயே செய்தி இப்போ தான் வருது அப்படின்னா ஏன் சயின்டிஸ்ட் காணாமல் போனப்போ நீங்கள் தேடலை அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, இன்னொன்று இது தொடர்ச்சியாக மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் வந்து உளவாளிகள் கொலை செய்யப்படுறது இந்த உலகத்தில் தெரியாமல் இருக்கும். அதே போல் அரசு சார்ந்து மிக முக்கியமான ஆய்வுகளை பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டு கூட கொலை செய்யப்படலாம். அது ஏன் படுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறாங்க? உளவு அமைப்புகள் நினைக்கிறதா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க நினைக்கிறாங்களா, ஏன் நினைக்கிறாங்க, எதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க காணாமல் போனது உண்மை. இது கான்ஸ்பிரசி தியரியா, இது வந்து ஒரு விதமான ஒரு பேய் கதையா அப்படின்னா அது நமக்கு என்னன்னு தெரியல. காணாமல் போயிருக்காங்க, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இப்போ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்குது, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதா நம்ம கேள்வியாக இருக்குது. எல்லாமே ஒரு துறை சார்ந்தவங்க அப்படிங்கிறதா நமக்கு சந்தேகத்தில். ஆமாம், தொடர்ந்து பேசுவோம். ஆமாம், இதில் வரக்கூடிய இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். அடுத்தடுத்து பேசுவோம். இதனுடைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம், நம்மளை மாதிரி ஆட்களுடைய எண்ணமாக இருக்குது.